இந்தியா திட்டம் பல்வேறு இந்திய மக்கள் போல எனக்கும் இந்த திட்டம் ரொம்ப 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 பிடிக்கும். 2014க்கு முன்னாடி 1 GB டேட்டா விலை என்னன்னு பாருங்க. இன்னைக்கு ஃப்ரீயா எவ்வளவு ஜிபிக்கள் டேட்டா நமக்கு வருது அப்படிங்கறத பாருங்க. இதெல்லாம் நான் சொல்லி தெரியணும்னே இல்ல, அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொண்டு வந்த திட்டம். மாஸ் அளவுல கோடிக்கணக்கான பேர் இந்தியாவில் இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவங்க எல்லோருக்கும் போய் செல்லக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா திட்டம் அப்படின்னு சொல்லலாம். எல்லோருமே பயனடைஞ்சாங்க. டிஜிட்டல் இந்தியாவில் இன்டர்நெட் மட்டும் கிடையாது, இன்டர்நெட் வந்துச்சுன்னா பல்வேறு விஷயங்களை மாற்றலாம் அப்படிங்கிறத யூகிச்சு அதை ரொம்ப அழகா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இந்த திட்டம் மூலமாக. என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இன்டர்நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதற்காகவே ஒரு கிராமப்புறத்துக்கும் இன்டர்நெட் போகணும், இணைய வசதி செலுத்த வேண்டும், இணைய வசதி அவங்களுக்கு கொடுத்தாக வேண்டும் அப்படின்றதுக்காக பாடுபட்டு இணைய வசதி இப்போ ஒரு கிராமத்திலையும் கொண்டு வந்தாச்சு. இது மூலமா என்ன சாதிச்சோம் என்றால் கேஷ்லெஸ் அப்படின்னு சொன்னாலே கரப்ஷன் கிடையாது, அதாவது ஊழல் கிடையாது. ஒரு விஷயம் மத்திய அரசாங்கம் இப்போ உதாரணத்துக்கு சொல்ற ஒரு திட்டத்தின் கீழே 10,000 ரூபாய் கொடுக்கறாங்கன்னா கேஷே வேண்டாம். இன்னைக்கு யார் மத்திய அரசு திட்டத்தை விடுங்க, நீங்களோ நானோ வெளியில போனாலும் யாருமே கேஷ் எடுத்துட்டு போறது கிடையாது. யாரும் பணத்தை பாக்கெட்ல வச்சிருந்தே அப்படிங்கறதெல்லாம் மறந்து போயாச்சு. நம்ம எங்க போனாலும் UPI டிரான்ஸ்ஃபர், எங்க போனாலும் ஸ்கேன், QR கோட் கொடுங்க. ஒரு பார்ட்டிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு சிறு தொழில் செய்யறவங்க கூட இப்போ UPI யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே மொபைல் போன் மூலமாகவே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இணையதளம் கொடுத்து அந்த இணையதளம் மூலமாக மத்திய அரசாங்கம் அவங்களுடைய ஒரு திட்டத்தையும் செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. கேஷ்லெஸ், யார் வீட்டு அப்பனுடைய பணமும் கிடையாது, இது மக்களுடைய வரி பணம். அது யாருக்கும் உபத்திரம் இல்லாம யாருடைய பாக்கெட்டுக்கும் போகாம மக்களுடைய பாக்கெட்டுக்கு போகும். மக்களுடைய பணம், யாருடைய அப்பன் வீட்டு பணமும் இல்லாம, அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தருக்கும் கேஷ்லெஸ்ஸாக, கேஷ் கொடுக்கிற பழக்கமே கிடையாது, கேஷ்லெஸ்ஸா அவங்களுடைய வங்கி கணக்குல போய் உட்கார்ந்துருச்சு. இதுக்கு மக்களுக்கு இணையதளம் வேணும், வங்கி கணக்கு வேணும். அதனால வங்கி கணக்கை எல்லோரும் திறங்கள், யாரெல்லாம் வங்கி கணக்கு முடியுமோ எல்லாருமே வங்கி கணக்கை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாரத பிரதமர் ஜன்தன் யோஜனா மூலமாக எல்லாருக்கும் ஒரு வங்கி கணக்கை திறக்க வச்சாரு. அதுக்கப்புறமா இணையத்தை ரொம்ப இலவசமாக, ரொம்ப மலிவான விலையோட தான் நம்ம இணையம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதில் கொடுத்தாரு. இது மூலமாக ஆன்லைன் பரிவர்த்தனைகள், பண பரிவர்த்தனைகள் எல்லாமே ரொம்ப கேஷுவலாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. மேலும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏர்போர்ட் போகணும் அப்படின்னா டிஜி யாத்ரா அப்படிங்கிற ஆப்பை கொண்டு வந்துட்டாங்க. அந்த டிஜி யாத்ரா மூலமாக நீங்க எதையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. டிஜி லாக்கர் அப்படின்னு இருக்கு. உங்களுடைய 10வது 12வது மார்க் ஷீட்லேருந்து ஆரம்பிச்சு அரசாங்கம் என்னென்ன ஆவணங்கள்லாம் கொடுக்குறாங்களோ அதில் நீங்க வச்சுக்கலாம். ஆதார், பேன் கார்டு எல்லாமே, டிரைவிங் லைசன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அந்த டிஜி லாக்கர் அப்படிங்கிற ஆப்ல நீங்க வச்சுக்கலாம். டிஜி லாக்கர் ஆப்ல நீங்க காமிச்சிங்கன்னா போதும். ஆதாரை நீங்க எடுத்துட்டு போகணும்னு கூட அவசியம் இல்லை. ரயில்ல போறீங்க, ஐடி கேட்குறாங்க அப்படின்னாலோ, இல்ல நீங்க விமானத்துல போறீங்க, ஏர்போர்ட்ல உங்களுக்கு ஐடி கேட்கறாங்கனாலும் டிஜி யாத்ரா எல்லா இடத்துலயுமே செல்லும். டிஜி லாக்கர் மூலமாக நீங்க காமிச்சிடலாம், இதுதான் என்னோட ஆதார் பார்த்துக்கோங்க அப்படின்னு. நீங்க பர்ஸை கொண்டு போகணுன்ற அவசியமே இல்லாம பண்ணிட்டாரு நம்மளுடைய மோடிஜி அவர்கள். அந்த அளவுக்கு எல்லாமே ஆன்லைன் இப்போ. மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா இ-சைன் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்துருச்சு. கான் ஆர் தோஸ் டேஸ் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். அதெல்லாம் பிற்காலம், எப்பயோ அதெல்லாம் போன காலம் மாதிரி. இப்போ கையெழுத்து போடணும் ஒரு இடத்துல அப்படின்லாம் கிடையாது. ஊழலே இல்லாத அளவுக்கு எல்லாமே ஆன்லைன். இன்னைக்கு நம்மளுடைய மோடிஜி அவர்களுடைய அரசாங்கத்தில் சைன் போடணுமா ஒரு இடத்துல, இ-சைன் ஒன்றும் நீங்க எங்கேயோ போய் போடணும்னு அவசியமே கிடையாது. அதாவது பிசிக்கல் பவுண்டரிஸே இல்லாம டிஜிட்டலோடைய எவ்வளோ மேக்சிமம் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணியிருக்காரு நம்மளுடைய மோடிஜி அவர்கள். ஒரு விஷயமே எடுத்துக்கோங்க, நீங்க பார்க்கலாம், அது டிஜிட்டல் இந்தியாவுடைய ஒரு திட்டக்கூறா இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப சுலபமா ஆக்கிட்டாரு.
எதுவும் கஷ்டமே பட வேண்டாம். இன்னைக்கு ஒரு ஆன்லைன்ல எல்லாமே வந்துருச்சு. இது மூலமாக ஒரு மறைமுக பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறமா ஆன்லைன் நிறுவனங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய பயன். நான் இன்னைக்கு மும்பையில் இருக்கேன், எனக்கு சென்னையிலேருந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, சென்னையில் விற்கக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடியவர் மும்பையில் யாருக்கோ ஏதோ வேணும்னா அனுப்பி விடலாம். எப்படி அப்படின்னா ஆன்லைனில் பண்ணுறாங்க. எல்லாமே ஆன்லைன் வந்ததுனால எல்லாமே அவங்கவுங்க பிஸ்னஸை இந்த பல்வேறு ஆப்பில் போட்டுட்டாங்க. யாருக்கெல்லாம் வேணுமோ நேரடியாக தொடர்பு பண்ணுறாங்க. ஆன்லைனுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. இணையத்துக்கு முன்னாடி நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு விற்க முடியும். அதிகபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கூட நீங்கள் விற்க முடியும். இல்லை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கன்னா அது வேற கதை, நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். ஆனால் நான் எந்த ஒரு கேஸ் சினாரியோ சொல்கிறேன்னா, உங்கள் பிஸ்னஸ் இருக்கிறதே தெரியாது, ஆனாலும் உங்களை தேடி வாங்குறாங்கன்னா அது இணையதளத்தில் மூலமாக மட்டும்தான் முடியும். அது எல்லாமே டிஜிட்டல் இந்தியாவுடைய திட்டக்கூறு, டிஜிட்டல் இந்தியாவோட பயன். இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்தியா மாறிக்கொண்டு இருக்கிறது, இந்தியா மாறிவிட்டது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மோடி அரசாங்கம் கொண்டு நிறுத்தி உள்ளது. இந்தியா மாறிட்டு இருக்குன்னு சொன்னதெல்லாம் எப்பயோ போன காலம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்தியா மாறிடுச்சு, நியூ இந்தியா அப்படின்னு இந்த இந்தியாவுக்கு தான் பெயர். எல்லோருமே பார்த்து நடுங்கக்கூடிய இந்தியா, தன்னுடைய பெயரை பதித்து விட்ட இந்த இந்தியா விஸ்வகுரு பாரதாக இருந்தது, எப்பையும் விஸ்வகுரு பாரதமாகத்தான் இருக்கும் அப்படின்னு பதிவு செஞ்சது இந்த நியூ இந்தியா. இது போன்ற பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை வழங்கி கொண்டு வந்துட்டு இருக்கும் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. வணக்கம். ஜெயஹிந்த்.